ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் போல் இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கருப்பராயன் சுவாமி கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அனுப்பூர்பாளையம் புதூர். அங்கே தான் வந்துட்டு கடா வெட்டு. எதுக்காக வெட்டோம்னா இந்த நேற்றுக்கிழனும் வந்துட்டு அப்பாக்காக தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு மன்னரியம்மன் கோவில்லையும் அப்பாக்காக நேர்ந்துட்டு தான் நாங்கள் சேவல் வாங்கி சுற்றி விட்டோம். இப்போ இந்த வாட்டியும் வந்துட்டு அப்பாக்காக கடா வெட்டோன்னு வேண்டியிருந்தோம். அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கண்ணா கூட வந்துட்டு நான் ஆயா தம்பி எல்லாரும் வந்துட்டோம். அப்பா வந்து பஸ் ஸ்டாப்பில் பிரியாவையும் அம்மாவை விட்டுட்டாங்க. அவங்க பஸ் ஏறி வந்தாங்க. வந்துட்டு ஆடு வந்து இன்னொரு இடத்துல இருந்தது. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அது எந்த இடம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு ஆடு பிடிச்சிட்டு வந்தோம். இந்த கோவில் எங்களை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. 5 மணிக்கு வந்து நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணுமே அப்படின்ட்டு எப்படினாலும் கோவில்னாலே கொஞ்சம் லேட் முன்ன பின்ன ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க 5 மணிக்கு வர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எந்திரிச்சு கிளம்புனதே 5 மணிக்கு தான். அங்கே போகிறதுக்குள்ளே மணி 6:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆடெல்லாம் பிடிச்சிட்டு சாமிக்கு அதுக்குள்ளே அவங்களும் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே மட்டும் அங்கே கடை வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அந்த 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் 4 பேர் இல்லை, அந்த 4 பேரோட ஃபேமிலி. வந்துட்டு அந்த இடமே வந்து நல்ல ஒரு க்ரௌடாக ஒரு திருவிழா வைப்பில் இருந்தது. இன்னும் நேரமாக நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலுக்கு. கொண்டு வந்து எல்லா ஆடையும் வெளியே கட்டி போட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா சாமி பூஜை போட்டதுக்கப்புறமா ஆடுங்களுக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் கலக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லா காலுக்கெல்லாம் தடவி விட்டுட்டு கழுத்துக்கு பூ மாலைலாம் சுற்றி விட்டு வாயில் வந்து தண்ணியும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கடா வெட்டுறதை நீங்கள் நேரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஆடோட தலை எடுக்கிறத நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. பண்ணாலும் என்ன இது வரும்னு தெரியல. நான் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிளட் பண்ணி கொஞ்சம் மொசைக் அந்த இதெல்லாம் போட்டு எஃபெக்ட்லாம் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரியான கலரெல்லாம் போட்டு எஃபெக்ட்லாம் பண்ணி போட்டிருக்கேன். தெரிய வாய்ப்பில்லை. இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ போட்டுக்கிறாங்க இந்த வீடியோவில், இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்லோட் ஆனால் ஓகே, இல்லைனா வந்துட்டு நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தம்பி வந்து செம்ம அழுக. ஏன்னா வந்து ஒரு 1/2 hour போல் இருக்கும். அந்த பூஜைலாம் உள்ளே நடந்துட்டு இருந்தது. தம்பி உள்ளேயும்